அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. இது எண்கணிதப்படி நியூமராலஜி படி 2026ஆம் ஆண்டு சூரியனின் ஆண்டாக வருகிறது. அந்த எண்ணிக்கையை கூட்டணும். கூட்டினா 1ன்னு வரும், 10ன்னு வருது, 0 + 1 1. இது சூரியனின் ஆண்டு. இந்த சூரியனின் ஆண்டுல இந்த ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி ரீதியா நான் உங்களுக்கு உளவியல் ரீதியாகவும் சொல்லுவேன். அதுபடி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு, இப்போ சூரியனின் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரி ஒரு பலன்களை பார்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சூரியனின் ஆண்டு அப்படின்னா சூரியனாலே தெரியும், அதுதான் முதன்மையான கோள். அதனிடமிருந்து தான், அது சூரிய குடும்பம்னு தான் சொல்லுவாங்க, அதனிடமிருந்து தான் ஒளியை வாங்கி மற்ற கோள்கள் பிரதிபலிக்கின்றன. இவர் தான் மையம். அதனால தான் இது ஆன்மகாரகன், ஆன்மா கூறியது அப்படிம்பாங்க. சூரிய நாராயணன் அப்படிம்பாங்க, கடவுளாக சூரியனை பாவிப்பது. அது மாதிரிலாம் நம்ம கல்ச்சர்ல நம்ம பரம்பரையில இருக்கு. இப்போ சூரியன்கிறது சூப்பர். எல்லோருக்குமே இந்த ஆண்டு எல்லோருக்கும் அந்த எல்லோரிடமுமே அந்த கடவுள் துகள் தான் இருக்குங்கிறதால உள்ளுக்குள்ள எல்லோருமே தன்னை சூரியனாக நினைத்து கொண்டு பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பார்த்துக்கணும். நீங்க ஒண்டிதான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க ஈச் அண்ட் எவ்ரி, ஏன்னா சூரியனோட ஆண்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் அந்த ஆன்மா தானே இருக்கு. இந்த ஆன்மக்காரகன் அங்க எல்லாருக்கும் வேலை பார்ப்பான்ல. இப்ப எல்லோருமே தன்னை ஒரு பெரிய ஆளு, தன்னை மற்றவங்க மதிக்கணும், நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மற்றவங்களை அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கும். இதுல கூட்டல் பார்த்தீங்கன்னாங்க, 2 சந்திரன் ஒரு சுக்கிரன் சேர்ந்து சூரியனா மாறு. சந்திரன் அண்ட் சுக்கிரன். இப்ப 2 சந்திரன் அப்படின்னாலே அன்பு பாசத்தை அதிகமாக காட்டணும். அன்பு பாசம்ங்கிறது அப்பதான் நிரந்தர தலைமையா இருக்க முடியும், ஒரு லீடரா மாற முடியும். பாசா இருந்தீங்கன்னாக்க நிலைக்க முடியாது. அதிகாரம் பண்ணி மற்றவங்களை பயமுறுத்தி ஆணவம் அகங்காரமா பிஹேவ் பண்ணீங்கன்னாக்க கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஏதோ வேற வழி இல்லைன்னு இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இதே அன்பால இது பண்ணீங்கன்னா விட்டு கொடுத்து ஃபுல்லா இருப்பாங்க உங்கள்கிட்ட. அவங்களுடைய நன்மைகள், சந்தோஷம் அதெல்லாம் கூட விட்டு கொடுத்து உங்களுக்காக இருப்பாங்க. அது மாதிரி அன்பு பாசக்கார ஆள்பா. அவரை எந்த காலத்திலையும் விட முடியாது. ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்பளம் கொடுக்காட்டியும் நிற்பாங்க. அன்பு பாசத்துல அப்படி நிற்கக்கூடிய தன்மை வரும். ஸோ இந்த 2026ல் நீங்க எல்லோருமே 12 ராசிக்காரர்களும், இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அந்த அறிவுறுத்தல். எல்லோருமே என்ன பண்ணிக்கணும்னாக்க, ஒரு பாஸா இல்லாம, பாஸ்னாக்க டூ வாட் ஐ சேங்கிற மாதிரி சொல்றது, பாஸா இருக்கக்கூடாது, ஆணவம் அகங்காரமா பிஹேவ் பண்ணக்கூடாது, அன்பு பாசமாக மாறணும். அன்பு பாசம்ங்கிறது அப்படியே ஸ்கொயர் 2 பங்கு காட்டணும் எல்லோர்ட்டையும். அது ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு இந்த மெடிடேஷனை சொல்லுவேன். மெடிடேட் பண்ணுறப்ப தான் அந்த ஒரு தன்மை வரும். எல்லார்ட்டையும் அந்த கடவுள் துகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உணர்வு வரும். எல்லோர்ட்டையும் அப்படி அன்பாக இருப்பீங்க. அது கடவுளோட துகள் உள்ள இருக்கு, கடவுளோட அந்த படைப்பு தான் அப்படின்னு மனிதர்களிடம் மட்டுமல்ல, உயிருள்ள உயிரற்ற அனைத்து ஜீவன்களுக்கும். நம்மளுடைய கல்ச்சரே எல்லோர்ட்டையும் கும்பிடுறது. இப்போதான் எல்லாம் சல்யூட் வைக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர். எல்லார்ட்டையும் அப்படி கும்பிடுறது, அப்படியே அப்போதான் மனம் ஒன்றி போகும். கும்பிட்றப்ப 2 கைகளும், இந்த பஞ்சபூதங்களும் கையில தான் இருக்கு. அப்படியே கும்பிட்றப்ப அதை அப்படியே அந்த நெஞ்சுக்கு, அந்த மனசுக்கு அப்படியே இருக்கும். அது அப்படியே பாஸ் ஆகும் அவங்கள்ட்ட. ஸோ கண்டிப்பாக நீங்க அவ்வளவு அன்பு பாசத்தை காட்டணும். சுக்கிரனுடைய இயல்பு அழகு, கவர்ச்சி, நாகரிகமா பண்பாடா பேசுறது, அதுவும் வேண்டும். எப்படி மதிப்பாங்க?
பண்டி பாண்டையா போனா மதிப்பாங்களா? ஒரு அழகு கவர்ச்சி காட்டிட்டு போறப்ப மத்தவங்க மதிப்பாங்க. அண்டு நாகரீகமா பண்பாடா பேசணும். அதிகாரம் பண்றப்ப ரொம்ப ஆணவம், அகங்காரமா, திமிரா பேசாம, ஒரு அன்பா, பணிவா பேசுறப்ப சூப்பரா நம்மளுக்கு நன்மைகள் இருக்கும். மத்தவங்கெல்லாம் நம்மள்ட்ட மயங்குவார்கள். அழகு, கவர்ச்சி மேலோங்கும். அன்பு, பாசம் வந்தாலே ஒரு மத்தவங்கள்கிட்ட ஈர்ப்பு வரும். சுக்கிரனும் அதிக ஈர்ப்பு குடுக்கும். ஏன்னா எதிர்பாலினர கொடுக்கக்கூடியது. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த சூரியனின் ஆண்டுல இப்படி பிஹேவ் பண்றப்ப தான் நீங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணலாம். இப்ப இந்த சூரியனால என்னென்ன மாதிரி பலன்கள் பொது பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ராசிகளை பிரிச்சு நான் சொல்லுவேன். சூரியனால என்ன கிடைக்கும்? வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அண்ட் அரசு கான்ட்ராக்ட், ஏதோ பிசினஸ்மேன் 40, 45 வயசுனா அரசு கான்ட்ராக்ட், இந்த பிடபிள்யூ எல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க பாருங்க, ரோடு கான்ட்ராக்ட், கட்டட கான்ட்ராக்ட், அந்த மாதிரி கிடைக்கிறது. அண்ட் அதிகாரம், தலைமை பொறுப்பு கிடைக்கிறது, தலைமையா மாறுறது. இப்ப சாதாரண கிளர்க்கா இருந்துகிட்டு இருக்கிறவர் ஜீப்ல போற மாதிரி உயர்றது, ஒரு ஒரு சீஃபா போறது, மற்றவங்க எல்லாம் மரியாதை கொடுப்பது, அதெல்லாம் நடக்கும். மரியாதை ஒண்டி நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி மரியாதை கிடைக்கிறது. நிறைய எடுபிடிகள், உங்களுக்கு எடுபிடிகள் அப்படின்னு அந்த சூரியனுடைய பார்வையில இருந்துட்டு சொல்றேன். அன்பால் நிறைய வேலைக்காரர்கள், தொண்டர்கள் இணைவது, இப்படிலாம் இருக்கும். அண்ட் தந்தை போன்று உள்ளவர்கள் வழியா நன்மைகள், தந்தையோட சொத்து கிடைக்கிறது, அண்ட் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பது, ஆன்மீக ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவது, இதெல்லாம் இந்த சூரியனோட ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி கிடைக்க போகுதுங்கிறத இப்ப நான் பிரிச்சு ஒவ்வொரு ரேங்கா பிரிச்சு கொடுப்பேன். அது பார்த்துட்டீங்கன்னா நீங்க எந்த ராசி எந்த லக்னத்துல இருக்கீங்களோ அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். லக்னம் அண்ட் ராசி ரெண்டுமே, லக்னம்னா இன்டர்னல், ராசின்னா எக்ஸ்டர்னல். நீங்க ரெண்டு போதையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணிடணும். உள்ளுக்குள்ள அப்படி எண்ணங்கள் இருக்கும். லக்னம்னாக்க அது ஆனால் வெளிப்படும், எண்ணம் போல தானே வாழ்வு, திடீர்னு வெளிப்படும். பட் ராசிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளே அப்படிதான், வெளிப்பாடுகளே அப்படிதான் இருக்கும். இதை புரிந்துக்கங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ராசியையும் தனியா கேட்டகரி பிரித்து பார்த்துருவோம். இப்போது சூரியனின் ஆண்டில், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எந்தெந்த ராசிகள் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். அவங்களுக்கு என்ன தலைப்பு அறிவுறுத்தல் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அரசு அதிகார பதவியில் ஆட்டம் போட போகும் ராசிகள். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்ற தலைப்பை சொல்லிடுறேன். அரசு அதிகார பதவியில், அதாவது அரசு பதவியில், அதிகார பதவியில் ஆட்டம் போட போகும் ராசிகள். அப்ப ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. இந்த அதிகாரம் கிடைக்க போகுது. நல்ல தசாபுத்தி ஒன்று இருந்துச்சு, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகள் கலக்கல் விடுவாங்க. எந்தெந்த ராசிகள் அப்படின்னா, முதல்ல வர்றது கடக ராசி. இப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ரேங்க் மாறி வந்திருக்கும். இங்க அதிகாரம் கிடைக்கும். நல்ல இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். இப்ப நல்ல திசாபுத்தி நடக்கக்கூடிய கடகராசி அன்புள்ளங்கள்லாம் இதையும் அனுபவிப்பாங்க. அந்த இதுவும் இருக்கும். 7.5யோட வேலையும் குருவோட வேலையும் நடக்கும். ஏற்கனவே சொன்னதும் நீங்க அப்படி பேலன்ஸ் பண்ணணும். அது எப்ப புரியும்? நல்ல என்ன லவ் பண்ணக்கூடிய ஜீவன்களுக்கு. என்ன லவ் பண்ணீங்கன்னா நான் சொல்றதை கேட்டுருவீங்க. டெய்லி மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே என் பவரும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு சரியான புரிதல் ஏற்படும். அங்க எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல அப்படி சொல்றார், இங்க ஏன் இப்படி சொல்றார், ரேங்க் மாறி வருதே, அங்க பர்சன்டேஜ் அப்படி சொன்னாரு, இதெல்லாம் ஒரு உள்ளுணர்வு சரியா வேலை பார்க்கும். நீங்க ஒரு பெரிய அப்பாட்டக்கர்ன்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன வளரிக்கிட்டு இருக்காரு, இது ஜோதிட பலனான்லாம் சில பேர் கேட்குறாங்க, சில பேர் குருஜிங்கிறாங்க. நான் நல்லதை ஒண்டி பார்த்துக்கிறேன். நீங்களும் அப்படிதான் பார்க்கணும். எல்லாத்தையும் நல்லது கெட்டது இருக்கும். நம்ம நல்லது பார்த்துட்டு போவோம், நம்மளுக்கு நல்லதே நடக்கும். கெட்டது பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்மள்ட்டையும் இருக்குல்ல நல்லது கெட்டது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ஃபர்ஸ்ட் வராங்க. இதுவரையில் வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஜீப்பில் போகிற மாதிரி, சாதாரண வேலை கிடையாது. கிளர்க்கு,
பியூனு அப்படி சாதாரண ஒரு வேலைன்னு கிடையாது. ஜீப்ல போற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 10 பேரை அவங்களே அதிகாரிகளா இருப்பாங்க. அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி. உங்களுக்கு கீழே சில 10 பேராவது, சில 10 பேருன்னா 20 30 பேர் 40 பேர் வேலை பார்க்குற மாதிரிலாம் மாறக்கூடிய லெவலுக்கு நீங்க மாறுவீங்க. கடக லக்னம். ஏன்னா அவங்களுக்கு பக்காவா இருக்கு. சூரியன் எங்க போறார்? 2ஆம் இடத்ததிபதி 6ல. அரசு, அதிகார பதவி, பெரியவர்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் பயன்படுத்தி கொண்டு தாம் பெரியாள் ஆவது, வெற்றி அடையிறது, காரியத்தை முடிப்பதுன்னு பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கு. ஏற்கனவே நான் குருவை பத்தியும் சொல்லியிருக்கேன். 5 குடையவன் லக்னத்திலேயே ராசியிலேயே உச்சமாகிறான். சரி, 9 குடையவன். ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி. நான் பூர்வ புண்ணியம்னு ஐடியா பண்ணிட்டேன். 9 குடையவன் உச்சமாகிறான். அப்ப பேரு புகழ் மரியாதை அதிகரிக்கும். ஏன்னா அந்த கடக ராசிக்கு 9 குடையவனா குரு வரான். இந்த 2/6 அன்று அந்த குரு பயிற்சி நடக்குது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சமாக வருகிறார். அட்டகாசமா இருக்கும். அதிகார ரீதியாக பெரிய அளவுக்கு பதவிகள், பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். அது உங்க பிறப்பு ஜாதகத்திலேயே சூரியன் எங்க இருக்கார், சூரியன் எந்த சுபரோட சேர்ந்து இருக்காரா, சுபர் சாரத்துல இருக்காரா, அப்பதான் அந்த அதிகார பதவி கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சிருமா? பட் கடக லக்னம் கடக ராசினா வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகம் வலிமை இருந்துச்சுன்னா கிடைச்சிடும். நல்ல ஜீப்ல போற மாதிரி இருக்கும். ஸோ குரு பகவான் அப்படி பக்காவா இருக்கார். ஒரு 5 மாசம்தான் கொஞ்சம் விரயங்களை, பிரச்சனைகளை கொடுப்பார். இதே ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னா கடன் அதிகரிக்கும். பெரட்டிலாம் உருட்டிலாம் மரியாதைக்காக, புகழுக்காக கடனை வாங்குறது, அப்படிலாம் பண்ணி கடன்ல மாட்டிக்கிறது, இல்லை பெருமை புகழுக்காக சண்டை போட்டுக்கிட்டு பகை விரோதத்தை ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் வரும். அதனால தான் நான் அங்கே ரேங்க் கம்மியாக கொடுத்தேன். இப்போ சூரியன்கிறப்ப அரசு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா கடக லக்னம் கலக்கல் விடும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இங்கே கொடுக்குறேன். பக்காவாக இருக்கும். காரிய ஜெயம் இருக்கும். எப்படியோ முடிப்பாங்க அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள்லாம் நம்ப முடியாது. அரசியல்னாலே அப்படிதானே. அதனால தான் அரசியல்வாதியா இருந்த அறிஞர் அண்ணாவே அரசியல் ஒரு சாக்கடைம்பாங்க. ஏன்னா சூழலுக்கு ஏற்றபடி எப்படி வேணாலும் பேசலாம், அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தன்மை வரும். அதுக்கு கடக லக்னம் பக்காவா இருக்கும். இந்த ஆண்டே நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேன், அன்பு பாசத்துல தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிருக்கேன். கலக்கல் விட முடியும். நீங்க அன்பு பாசனாலே சந்திரன் உங்க ராசி அதிபதி தான். பக்காவா கலக்கல் விடுவீங்க. அன்பு பாசத்துல நெகட்டிவ் என்னன்னா குழப்பம் வந்துகிட்டு இருக்கும், என்ன செய்யறதுன்னு. அப்ப பெரியவங்கள்ட்ட ஒரு 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 என்ன சொல்லிக்கிறது, ஒரு அப்ரூவல், ஒரு இது பண்ணிக்கணும். அவங்கள்ட்ட ஒரு கலந்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் கலக்கல் விட போறாங்கங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னு. அரசு ரிலேட்டட் அதிகார பதவி, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஜீப்ல போறதுன்னு இருக்கேன். சாதாரண லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அதனால தான் கொடுத்துருக்கேன். ஸோ கடக லக்னம் கலக்கல் போட போகுது. ஏன்னா குரு பகவான் அப்படி பக்கா பண்ண போறார். என்ன பேச்சுல கவனம், குடும்பத்துல கவனம், பார்ட்னர்ஷிப்ல கவனம். அது இருந்துட்டா முறிவு பிரிவு வராதபடி அன்பு பாசத்துல கவர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோம்பேறித்தனம் வரும். சனி பகவான் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதபடி இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒத்துழைப்பு கிடைச்சிடும். இல்லாட்டி என்ன, அரசு பதவி கிடைச்சிடும், ஜீப்பு எல்லாம் போற மாதிரி பதவி கிடைச்சிடும். கீழே எந்த பயலும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்க ஜாதக வலிமை நல்லா இருக்கு, சனி பகவான் நல்லா இருக்கார், யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கார் அப்படின்னாக்கா ஒத்துழைப்பு இருக்கும். இல்லாட்டி பதவி கிடைச்சிடும், கீழே உள்ளவன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான், பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடைக்காது. இது உங்க பிறப்பு ஜாதகம்ங்கிறது. அதனாலதான் 75%. பட் கோச்சார ரீதியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஜீப்ல வேலைக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கடக லக்னம் அண்ட் கடகராசி இருக்குது. அடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல, அதாவது அரசு அதிகார பதவியில் ஆட்டம் போட போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்து வர்றது துலா ராசி, துலா லக்னம்.
துலா லக்னம் அண்ட் துலா ராசி அன்புள்ளங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வராங்க. இவங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கு. அதிரடி கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி 3ல இருக்கிறப்ப பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு பையன் நம்மளை மதிக்காம இருந்தானோ இப்ப எல்லோருமே மதிக்கிறாங்க. யாரெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மரியாதை குறைவாக உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட மண்டியிடக்கூடிய நேரமாக இந்த ஆண்டு இருக்கும் 2026. ஆனா நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன், இந்த அன்பு பாசத்தை கணக்குல வச்சுக்கணும். உங்களுக்கு கோபம் வந்தா வெடுக்குன்றீங்க. நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு உண்டு துலா லக்னம் துலா ராசிக்கு. அது சுக்கிரனுடைய ராசி, சுக்கிரனுடைய கேரக்டர். அது அசுர குரு அப்படிங்கிறதால நீங்க நல்லவங்களா நான் ரொம்ப நல்லவன்னு இறங்குவீங்க, நீங்க கெட்டவங்களா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு இறங்குவீங்க. அப்போ உங்க அசுரத்தன்மை வெளியில வரும். அது மாதிரி பண்ணீங்கன்னா இந்த அன்பு பாசம்ங்கிறது மிஸ் ஆகும். இங்கதான் மெடிடேட் பண்ணிக்கணும். எப்ப அந்த அன்பு பாசமா அது வராது. ஏன்னா 10ஆம் இடத்ததிபதி உங்க உங்க லக்னம் ராசிக்கு 10 கூடையவன் தான் சந்திரன், அன்பு பாசத்துக்குரியவன். அவன் 8ல போய் உச்சமாகறான். பொதுவில் உங்களுக்கு அன்பு பாசம் இருக்காது. இருந்துச்சுன்னா ஓவரா வலியுவீங்க. அதுதான் உங்களோட வீக்னஸ். ஓட்ட வாய் மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அசிங்கம் நம்மள்ட்ட உள்ள எல்லாத்தையும் சொல்லிவிடுவீங்க. அதனால அசிங்கமாக வரும், பிரச்சனையாக வரும். அதை நீங்க பார்த்துக்கணும் இந்த ஆண்டு. ஏன்னா 3 கம்யூனிகேஷன் பிளேஸ்ல வந்திருக்கு. அடக்கி வாசிக்கணும், அளவோட பேசணும். அதாவது பொருளை, அதாவது பணத்தை செலவு பண்ற மாதிரி வார்த்தைகளை செலவு பண்ணணும். அப்பதான் இங்க அதிரடி காட்ட முடியும். பேராசையான விஷயங்கள்லாம் கூட கைகூடும். இந்த ஆண்டு 2026 சூப்பரான ஆண்டா இருக்கு. தொட்டது தொடங்கும். ஏதாவது ஒரு சான்ஸ், ஏதாவது ஒரு வாய்ப்பு வருதா முயற்சி பண்ணிடணும், இறங்கிடணும், தயங்கவே கூடாது. பேராசை பெருநஷ்டம்ங்கிறது உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா சரலக்னம் சரராசியா வர்றதால அதுதான் பாதகம். ஆனா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாங்க அந்த ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிரும். எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நீங்க பாட்டுக்கு செய்யலாம். உங்க தகுதிக்கு மீறிய வெற்றி, தகுதிக்கு மீறிய செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலயும் குறிப்பா சுவாதி நட்சத்திரத்துக்கு, சித்திரைக்கும் கிடைக்கும், கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி. அதே மாதிரி விசாகத்துக்கும் கிடைக்கும், ஓரளவு நல்லா இருக்கும், பெருசா கெடுக்காது துலா ராசிக்கு. ஆனா சுவாதி தான் பக்கா. ஏன்னா அது கரெக்டா மெடிடேட் பண்ணும். சித்திரை பார்த்தீங்கன்னா பண்ணும், ஏதாவது பிரச்சனை வந்தா, இல்லாட்டி கொஞ்சம் விட்டுரும். விசாகம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், மைண்ட் அப்படி அந்த உட்காராது. அறிவாளிகள் அதனாலதான் ஜெயிக்க முடியாதும்ப. புத்திசாலிகள் கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி இது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கூட மெடிடேஷன் பக்காவா ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது அடுத்த ஸ்டேஜ் ஞானத்துக்கு போற மாதிரி, எல்லாத்தையும் சமநிலையில பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும். இப்போ துலா லக்னம் அண்ட் துலா ராசிக்கு அதிகார பதவி, ஜீப்ல போற பதவி, மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய, உங்கள்கிட்ட ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பக்காவா இருக்கு. ஆச்சரியமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அது மாதிரி சொல்றேன் அப்படின்னா, இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். யாரு? 3 6 கூடையவன். இப்போ 9ல இருக்கிறப்பயே நல்ல அடித்தளம் வந்துடும். 6வது மாசத்துக்கு அப்புறம் மாற்றங்கள். அதுலேயும் ஃபாரின் டூரு, வெளியில ரவுண்ட் அடி, இருக்கிற இடத்த விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போகணும். அப்போதான் சூப்பர் ஸ்டாரா. அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். அதிகார பதவி, ரிஸ்க் எடுக்க பயந்தீங்கன்னா, பொறுப்பெடுக்க பயந்தீங்கன்னா, ஏன்னா சுதந்திர பிரியரா இருப்பீங்க, பயந்தாங்குழியா, அதாவது மோடு முட்டியா இருக்கிறது, இல்லாட்டி ரொம்ப அறிவை வச்சுக்கிட்டு பயப்படுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும். அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டீங்க. பெரிய பதவியா எடுத்துக்கிறேன், நான் பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன், எல்லாம் அவன் தான் செய்கிறான் அப்படிங்கிற மனநிலை வந்துடும் மெடிடேட் பண்ணா. ஏன்னா அந்த குரு பகவான் 10ஆம் இடம் வர்றப்ப இப்ப இருக்கிற பதவி பறிபோகும், ஆனா வளர்ச்சி நோக்கி வரும். நீங்க செய்யக்கூடியது ரிஸ்க்கு, புரியாம செய்யறது, பயத்தோட செய்யறது, கடன் வாங்கிட்டு செய்யறது, இப்படிலாம் வர்ற மாதிரிலாம் வரும். இருந்தாலும் நல்லது. மற்றவங்களாம் சொன்னா கேட்பாங்களான்லாம் பயந்துக்கிட்டு அந்த பொறுப்பு எடுப்பீங்க, தலைமை பொறுப்பை. இந்த ஜீப்ல தான் போவீங்கன்னு இருக்கேன் பாருங்க, அதை எடுப்பீங்க.
பயந்துக்கிட்டே செய்வீங்க. ஆனா காரியம் நடக்கும். உங்க உங்க வெளிப்பாடு அப்படி இருக்கும். மத்தவங்க உங்கள அலட்சியப்படுத்த முடியாதபடி இருக்கும். ஒரு வாசகம்னாலும் திருவாசகமாக இருக்கும் அப்படிம்பாங்கல்ல. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார்ம்பாங்க. உங்கள்ட்ட அப்படிதான் வார்த்தை வரும். அதனால தான் அளந்து செலவு பண்ணணுங்கிறார். தர்மத்துக்கு விட்டுறக்கூடாது. நீங்க ஓட்ட வாயி ஜாக்கிரதை. 2026ல ஏன்னா 2 சந்திரன் வருது. யாராவது அன்பை காட்டிட்டா வலிஞ்சு தொலைஞ்சிருவீங்க. அவங்க உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருவாங்க. உங்களை ஏமாத்திருவாங்க. அப்புறம் அசுர குருவா மாறி பொங்குவீங்க. அந்த வேலை வேண்டாம். வாயை கட்டிக்கங்க. சாப்பாடு விஷயத்திலையும் பேச்சிலையும் அதிகார பதவியில ஆட்டம் போடுவீங்க. ஜீப்பு கிப்பு இருக்கும். பெரிய அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற துலா லக்னம் துலாராசிக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். பெரியவங்க மற்றவங்க எல்லோரும் மதிக்கிற மாதிரி பதவிகள். எல்லோரும் உங்கள்கிட்ட ஆசைப்படுற மாதிரி அப்படி ஒரு தேஜஸ் ஒரு கவர்ச்சி வரும். உங்களுடைய வெளிப்பாடு அப்படி இருக்கும். ஸோ துலா லக்னம் துலா ராசி இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்கிறது பெஸ்ட்டாக பொருந்தும். ஈவன் கடகத்தை விட. ஏன்னா கடகத்துக்கெல்லாம் கொஞ்சம் இடிக்குது. இது பரவாயில்ல. அதனால தான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஆனால் இது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் கொடுக்குறேன். அதிகார பதவி அரசு ரிலேட்டடா அரசியல்வாதிகள் ரிலேட்டடாலாம் பக்காவாக இருக்கும். இந்த ஆண்டு கலக்கல் விடுங்க. அடுத்து இந்த 2026ஆம் ஆண்டு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அதாவது அரசு அதிகார பதவியில் ஆட்டம் போட போகும் ராசிகளை பார்த்துட்டு வரோம். அடுத்து வர்றது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள். கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு சூரியன் 11ஆம் இடத்துல பயணிக்கிறப்ப இந்த புத்தாண்டு பிறக்குது. 11ஆம் இடம் மிகவும் சிறப்பான இடம். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். அதிகார பதவி இருக்கும். அனுபவத்திலேயே நீங்கள் பெரிய பதவிக்கு போவீங்க. இந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் பக்காவாக கிடைக்கும். பெரியவங்க ஆதரவு, பெரிய மனிதர்கள், அரசியல்வாதிகள் ஆதரவு, ஒத்துழைப்பால் நீங்கள் பெரிய பதவி, அதன் மூலம் பெரிய அளவுக்கு லாபங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு பொதுவில் 7.5 முடிய போகுது. பாதச்சனியில் இருக்கீங்க. போகிறப்ப நல்லது பண்ணும். அதுலேயும் 2ஆம் சுற்றாக இருக்கக்கூடிய சனி பகவான்னாக அது பொங்கு சனியாக இருக்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக அதிகார பதவிக்கு போவாங்க. ஜீப்பில் பக்காவாக போகிற மாதிரி இருக்கும். அவங்கவுங்க ஜாதக வெயிட்டை பொறுத்து. இது கோச்சார ரீதியான பலன்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 25%. உங்கள் ஜாதக அமைப்பில் சூரியன் எப்படி இருக்குது, உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் எப்படி வலிமையாக சுபரோடு சேர்ந்து சுபத்துவமாக பக்காவாக இருக்காரா, யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண, யார் கெடுக்க பார்க்குறா, அவன் வலிமை என்ன, இதெல்லாம் பொறுத்து மாறு. 75% அந்த பிறப்பு ஜாதகம்தான். ஆனால் இப்போ கோச்சார ரீதியாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுவரையிலும் வேலையே கிடைக்காதவனுக்கு வேலை கிடைக்கும். அரசு உத்தியோகம். ப்ரொமோஷனே கிடைக்காதவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது அவங்க ஜாதக வெயிட்டை பொறுத்து. இல்லை அனுபவத்திலேயே இருந்துட்டு கடைசி நேரத்தில் பெரிய ஆள் ஆகிறது. அந்த இதில் சீஃபுக்கு போயிடுறது. அந்த கம்பெனி அந்த டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள், அந்த துறையில் பெரிய ஆள் அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்ப லக்னம் அண்ட் கும்பராசிக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் போய் உச்சமாகிறதால பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாமல் தெரியாமல் அறியாமையால் ஏன்னா இப்போ 3வது சுற்று நடக்குது, இல்லை ஃபஸ்ட்டு 7.5 இருக்குது, அவங்களுக்கெல்லாம் படுத்தும். பொருளாதார ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது, மால் பிராக்டிஸில் ஈடுபண்ணி கெடுத்துக்கிறதெல்லாம் வரும். ஆனால் அதிகார பதவி கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன சார் குழப்புறீங்க? பதவி கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் சூரியனோட ஆண்டல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதிகார பதவி இவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ஒரு அரசு உத்தியோகம், நிரந்தர வருமானம் அப்படி கிடைக்கும். பெரியவங்க நட்பு, அவங்க வழியா தொடர்புகள் வழியா பெரிய அளவுக்கு லாபம், இதெல்லாம் கிடைக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க பகை, விரோதம், போட்டி, பொறாமை, கடன் அண்டு மறைமுகமாக சில வேலைகளை செய்து மாட்டிக்கொள்வது, லஞ்சம் வாங்குவது அப்படிலாம் மாட்டிக்காமல் தப்பிக்க முடியும். பொருளாதார ரீதியாக லாப ரீதியாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது வரும். அது உங்கள் பிறப்பு ஜாதக வலிமையை பொறுத்து அது பாட்டுக்கு வரும். நீங்கள் யோசிச்சிங்க அறியாமையில மாட்டிக்குவீங்க. மலையை விரித்து வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு டப்புன்னு பிடிச்சி போட.
நீங்க அறியாமையில மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருங்க. ஏன்னா லக்னத்திலேயே ராகு கேது இருக்கு. சனி பகவான் 7.5ல தான் இருக்கார். அண்ட் குரு பகவானும் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அப்போ போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள், கடன், நோய் இதோட தான் போராட வேண்டியிருக்கும். உங்க பிறப்பு ஜாதக வலிமையை பொறுத்து இருந்து நான் சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்னாக்கா உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடத்ததிபதியா வந்து அதுக்கேத்த நல்ல சூழல்கள் அமையும். பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். பெரிய அளவுக்கு அதிகார பதவிக்கு போறது, அதிகாரம் வழியாக லாபத்தை பார்ப்பது இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் இன்ட்ரோடக்ஷன்லயே நான் அந்த இதுல அரசு அதிகார பதவியில் ஆட்டம் போட போகும் ராசிகள். நீங்க ஆடுவீங்க. ஆனா கும்பம் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆடணும். ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் சுமாரா இருக்கு. அப்புறம் இதையும் சொல்றீங்க, அதையும் சொல்றீங்க அப்படின்னா 11ஆம் பாவம் வலுக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது 11ஆம் பாவம் வலுக்குது. 7ஆம் இடத்ததிபதி 3, 10 கூடையவன் எல்லாம் அங்க இருக்கான். யாரு? 5, 9க்குரியவர்களும் அங்க இருக்காங்க. சுக்கிரன், புதன். அப்ப மேஜர் கோள்கள்லாம் வந்து உங்களுக்கு 11ஆம் பாவத்துக்கு வேலை பார்க்கறது கலக்கலா இருக்கு. ஏன்னா இது முகூர்த்தம் போல. இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது எப்படி கோள்கள் இருக்கு அதை வச்சு. அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறேன். கும்ப லக்னம் அண்ட் கும்பராசி அன்புள்ளங்கள் அதிகார பதவிக்கு கண்டிப்பாக போவீங்க. உங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற வேண்டிய ராசியாகவும் இது வருது. அதிகாரத்துக்கு போயிடுவீங்க. தக்க வைக்க முடியாது. போட்டி பொறாமைகளை, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. பகை விரோதத்தை சமாளிக்க முடியாது. அறியாமையால மாட்டுவது அதெல்லாம் வரும்ன்றங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நான் சூரியனை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். முடிக்கிறப்ப இந்த 3 ராசிகள் கடகம், துலாம், கும்பம் 3மே ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். அதிகார பதவி கிடைக்கும். ஆட்டம் போட போறீங்க. கெத்து காட்ட போறீங்க. இருந்தாலும் இங்க நான் சொல்லணும் 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 10ன்னு வருது. 10 வந்து 0+1 1ன்னு மாறுறதால ஒண்ணுமே இல்லாதவங்க பெரிய ஆள் ஆகிறது. அதிகாரத்திற்கு போகுது. இப்ப அதிகாரத்துல 2025லாம் அதிகாரத்தில் இருப்பவர் 0வா மாறுறது. அதுவும் நடக்கும். அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நீங்க 0 to 1ஆ மாறுறீங்களா இல்ல 1 to 0வா மாறுறீங்களாங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தான் இருக்கு. அதை பார்த்துக்கணும். அதிகாரத்துல இருக்கீங்களா? அதிகாரம் அந்த பறிபோகிறது, பதவி பறிபோகிறது அப்படியும் வாய்ப்புகள் பண்ணும். அது உங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து. ஜாக்கிரதை. கொஞ்சம் பார்த்துக்கணும். இது என்னதான் இருந்தாலும் கோச்சார பெரிய ஜீப்பை கொடுத்து காலி பண்ணி விட்டுருவான். லஞ்ச லாவண்யத்துல மாட்டிக்கிறது ஏதாவது பிரச்சனைன்னு கும்பத்துக்கு சொன்ன பாருங்க. தவறா முடிவெடுத்து அதுல கெட்ட பேர் எடுத்து. ஏன்னா சில அரசு அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர் ஆகிட்டு கூட பென்ஷன்லாம் வாங்க முடியாம ஏற்கனவே கேஸ் இருக்குன்னு பல வருடங்களா வெயிட் பண்ற மாதிரிலாம் ஆயிடும். பாதகமா போயிடும். அது உங்க பிறப்பு ஜாதகத்தோட வலிமை. ஆனா அதிகார பதவி இருக்கும், ஜீப் இருக்கும், எல்லாம் இருக்கும். நன்மைகள் கிடைக்குதாங்கிறது டவுட்டா இருக்கும். அதை பார்த்துக்கணும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆணவம் அகங்காரமா நீங்க பிஹேவ் பண்ண மாட்டீங்க. ஒரு சமநிலையில பிஹேவ் பண்ணுவீங்க. கோள்கள் பெருசா கெடுக்க முடியாது. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.